வாசலில் பால்காரனின் சைக்கிள் சப்தம் கேட்க விடிந்து விட்டதா என்று அருகில் இருந்த கடிகாரத்தை பார்க்க அது 5 என காட்டியது. அருகில் ரேணுவின் படுக்கை காலியாக இருந்தது. எழுந்துவிட்டால் போலிருக்கிறது. பாவம், ராத்திரியெல்லாம் தூங்காமல் மனவேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தாள். சமையலறையிலிருந்து வரும் காஃபி பொடியின் நறுமணம் ஃபில்டர் டிகாஷன் போடுகிறாள் என்பதை சொல்லியது. அவரிடமிருந்து பெரும் மூச்சு வெளிப்பட்டது. நாட்கள் எவ்வளவு வேகமாக ரெக்க கட்டி பறக்கின்றன. இதோ அவரின் வயது 70 தொடப் போகிறது. வழுக்கை விழுந்த தலையை தடவிக்கொண்டார். அம்மா, பால் வச்சுட்டு போ. உள்ளிருந்து ரேணுவின் குரல். படுக்கையிலிருந்து எழுந்து பால் பாக்கெட்டை சமையல் அறையில் கொண்டு போய் வைத்தவர் ரேணு, கதவை தாழ் போட்டுக்க. பரசுவோடு ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வரேன். வெளியில் வந்தாள். விடிந்தது விடியாத பொழுது. வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இறை தேட புறப்பட்டு செல்லும் காட்சி தெரிந்தது. மனதில் ஒரு விதமான வருடலை ஏற்படுத்தியது. எதிரில் பரசுராம் வந்தார். இருவரும் சேர்ந்து நடக்க துவங்கினர். இருவர் 1000 கேள்விகள் இருந்தாலும் மௌனமாகவே நடந்தன. பரசுவே மௌனத்தை கலைத்தார். மாதவா, உன் சம்சாரம் என்ன சொல்கிறாங்க? என்ன முடிவு செய்திருக்கீங்க? இதில் நானும் அவ்வளோ முடிவு எடுக்க ஒன்றும் இல்லைப்பா. புள்ளையும் பொண்ணும் எடுத்த முடிவு. அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தானே ஆகணும். மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த தஞ்சாவூரில் சீரும் சிறப்பமாக வாழ்ந்தவன். அந்த தெருவிலே உன் வீடு தானே பெருசாக அம்சமாக இருக்கும். அதை இடிக்கணுங்கிறத நினச்சா எனக்கே மனசு பதைக்குது. உன் புள்ள உன் காலை வரைக்குமாவது பேசாமல் இருக்கலாம். பார்த்து பார்த்து கட்டின வீடு கண் முன்னே இடிக்கப்படுறதை யாரால் தாங்க முடியும்? தஞ்சாவூர் மேட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் மாதவன் வீடு தான் பெரியது. அந்த காலத்து வீடு மாதிரி அமைப்புடன் கட்டினார். 2 புறமும் விசாலமான அறைகள், நடுவில் முற்றம், பின்புறம் பெரிய தாழ்வாரம். அதை எடுத்து 2 படி இறங்கி இறக்கத்தில் அடுப்படி வாசலுக்கும் பின்கட்டுக்கும் நடந்தாலே போதும். அவ்வளோ பெரிய வீடு. மாதவா, நீ தலையெடுத்து எப்படி வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கையில் வாங்கி போட்ட இடப்பா. எங்கள் மனசு போலவே நல்ல விதமாக கட்டிட்ட என்று மாதவனின் தந்தை மனம் நிறைந்து சொன்னார். அந்த பெரிய வீட்டுக்கு ஈடு கட்டுவது போல மாதவனின் அம்மா, அப்பா, ரேணுவின் ஆதரவில்லாத பாட்டி, மகன், மகள் என கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் சந்தோஷம் ததும்ப வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. ரேணுவிற்கு நல்ல குணம். மாமனார் மாமியாரிடம் மரியாதை கலந்த அன்புடன் பழகினாள். உண்டு குளித்தனம் வீட்டில் பிறந்து வளர்ந்தவளுக்கு கணவன் கட்டிய வீடு கோவிலாக காட்சியளித்தது. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்யும் மனைவியை பார்த்து, ரேணு, உன்னை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உன்னால் எப்படி யார் மேலேயும் கோபப்படாமல் அனுசரணையாக நடக்க முடியுது? புன்னகை மாறாமல் கணவனை பார்த்து, இது என் வீடுங்க, என் குடும்பம். அன்பை கொடுத்து அன்பை வாங்குகிறேன். அத்தையும் மாமாவும் என் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருக்காங்க. வயசானவங்களை அருகில் வச்சு பராமரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை கோவிலாக போற்றி வாழ்ந்தவள் ரேணு. பிள்ளைங்கள் வளர, பெரியவர்கள் ஒவ்வொருவராக உலகை விட்டு செல்ல, மகளுக்கு சிங்கப்பூர் வரன் அமைய நல்ல விதமாக திருமணம் முடித்தனர். மகனும் மேற்படிப்புக்கு அமெரிக்கா செல்ல சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தனர். காலங்கள் ஓட அவனும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டான். இப்போது மாதவனும் ரேணுவும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கின்றன. என்னங்க, நான் சுற்றி சுற்றி ஓடி வந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நடக்கவே கால் வலிக்குதுங்க. வயசாயிடுச்சு. இருந்தாலும் இந்த வீட்டை உயிரற்றதாக நான் நினைக்கல. என் சந்தோஷத்தில் பங்கு கொண்ட வீடு. இந்த வீட்டில்தான் என் உசுறு பிரியணும். தயவு செய்து உடவு முடியாமல் போனாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அந்த அளவுக்கு வீட்டை ஆழமாக நேசித்தவள் ரேணு. அப்பா, நானும் வித்யாவும் கலந்து பேசி யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லைப்பா. என் ஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருப்பவன் நம்ம வீட்டை விலைக்கு எடுத்துக்கிறதா சொல்கிறான். வீட்டை இடித்து அதில் அப்பார்ட்மெண்ட் கட்டி அதில் நமக்கு ஒரு வீடு தருவதாக சொல்கிறான். நாம் எதிர்பார்ப்பதை விட நல்ல தொகையும் கொடுக்கிறதாக சொல்கிறான். நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாள் வீட்டை காலி செய்துட்டு வாடகை வீட்டில் இருங்க. எப்படியும் கட்டட வேலை 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். பின் நமக்கு கொடுக்குற வீட்டில் வந்து இருக்கலாம். பணத்தை பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணலாம். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவ்வளோ பெரிய வீடு எதுக்குப்பா? என்னப்பா சொல்கிறீங்க? அம்மாவை கலந்துக்கிட்டு ஒரு வாரத்தில் பேசுகிறேன்ப்பா. என்ன மாதவா யோசிக்கிற? நாங்கள் குழந்தை குட்டி இல்லாதவங்க. கடைசி காலத்தில் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுன்னு முடிவு செய்து சென்னைக்கு கிளம்புறோம். நீனும் வரேன்னு சொன்னால் எப்படி? உன் பிள்ளைங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா? உன் சம்சாரத்துக்கு இதுக்கு சம்மதம் இருக்குமா? வேண்டாப்பா. இல்லை பரசு, நான் முடிவு செய்துட்டேன். இனி தனியாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நான் கட்டின வீடு என் கண்ணு முன்னாடி இடிக்கப்பட்டு
நான் இந்த ஊரில் வாடகை வீட்டில் இருக்கிறது சாத்தியம் இல்லைப்பா. ரேணு அதை பார்த்து உடைஞ்சு போயிடுவா நண்பனிடம் சொன்னான் மாதவன். கண்களில் கண்ணீர் குளம் கட்ட கணவனை பார்த்தா ரேணு. போதுங்க, வாழ்ந்தது போதும். நம்ம கண்ணு முன்னே கட்டிய வீட்டை இடிக்கிறத பார்த்துட்டு என்னால் நிச்சயம் இருக்க முடியாதுங்க. போயிடுவோம். நேரத்துக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு இடம், அதுக்கு மேலே இனி என்ன வேணும்? பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற கொடுப்பனை மட்டும்தான் இல்லைன்னு நினச்சேன். நான் உயிராக நினச்ச வாழ்ந்த இந்த வீடு கடைசி வரை இருக்கிற கொடுப்பனையே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. மகனிடம் மாதவன் ஃபோனில் விவரத்தை சொன்னபோது, சரிப்பா, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு எனக்கும் சரின்னு படுது. நாங்கள் இப்போதைக்கு இந்தியா வரப்போது இல்லை. நீங்களும் அம்மாவும் தனியாக இருக்கிறதுக்கு உங்கள் வயசுத்த மனுஷங்களோட முதியோர் இல்லத்தில் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. எவ்வளோ சுலோபமாக ஒரு வாரத்தில் சரின்னு சொல்லிவிட்டான். அப்பா அம்மாவை அருகில் வச்சு பராமரித்த எங்களுக்கு இப்படி ஒரு மகன். 10 நாட்களாக ஆட்களை வைத்து வீட்டை காலி செய்து கொண்டிருந்தன. தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கடையில் போட்டது சாதாரண வேலையாக தெரியவில்லை. தோட்ட வேலை செய்யும் வேலனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான். ஐயா, அம்மா கொல்லையில் மாமரத்தில் இருக்கிற காய்களை பறிக்க சொன்னாங்க. மரத்தை ஏறி எல்லாத்தையும் பறிக்கவா? இன்னும் 10 நாள் கழித்து பறிச்சா பெருக்குன்னு தோணுது. இல்லை வேலு, போகிறதுக்கு முன்னால் காய்களை பறித்து 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. பறிச்சிருப்பா, நாங்கள் அடுத்த வாரத்தில் கிளம்புறோம். மரத்தில் ஏறி வலை கட்டிய துரட்டி கம்பால் மாங்காய்களை பறித்தான். வீடு கட்டும் முன்பே ஆசையாக அந்த மரத்தை நட்டால் ரேணு. அதுவும் வெட்டப்படும் போது மாதவனுக்கு மனசு வலித்தது. ஐயா, அந்த பெரிய கிளியிலே வரவை கூடு பெருசாக கூடு மாதிரி இருக்குது. தேங்காய் நார் பஞ்சுகளை வச்சு கட்டியிருக்கு. உள்ளே முட்டையோ பறவை குஞ்சுகளோ எதுவும் இல்லை. தட்டி விட்டுறவா? வேண்டாப்பா, அப்படி செஞ்சிடாத. பதற்றத்துடன் அங்கு வந்தால் ரேணு. இருந்துட்டு போகட்டும். ஏதோ ஒரு பறவை கூட்டை கட்டி முட்டையிட்டு தன் குஞ்சுகளை அதில் பராமரித்து வளர்த்துருக்கு. இப்போ குஞ்சுகளுக்கு ரெக்க முளைச்சு பறந்து போயிருக்கும். அதான் கூடு காலியாக இருக்குது. அந்த ஞாபகமாக அது அப்படியே இருக்கட்டும். தயவு செய்து என் கண்ணு முன்னா அதை கலைச்சிடாத. துக்கம் தொண்டையை அடைக்க, கண்களில் கண்ணீர் பெருக, புடவை முந்தானியால் முகத்தை மூடியபடி உள்ளே செல்லும் மனைவியை கண்களில் நீர் திரையிட அனுதாபத்துடன் பார்த்தார் மாதவன். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.